இங்க பாருங்க உள்ள ஸ்டஃபிங் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலா இப்படி க்ளோஸ் ஆயிடுது, ஓபன் பண்ணா வா. இப்போ நிறைய பேர் ஷவர்மா தான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக வந்து அதுக்கெல்லாம் முன்னாடி ஃப்ராங்கின்னு ஒன்று இருந்தது. அந்த ஃப்ராங்கி ரோல் தான் சும்மா தூள் கலப்போம். ஸோ ஆஸ் யூஸ்வலாக நம்ம ஷவர்மா சாப்பிடாம ஷவர்மா தான் பிடிக்கும். ஸோ ஃப்ராங்கி ரோல் சாப்பிடலாமேன்னு தோணுச்சு. ஸோ அதனால பக்கத்தில் பழமுதிர் சோலைன்னு ஒன்று இருக்கு, அதுக்கு கீழே ஃப்ராங்கி ரோல் போர்டு வச்சிருந்தாங்க. ஸோ பையா கிட்ட போயிட்டு 2 ஃப்ராங்கி ரோல், ஒன்று வந்து 80 rupees, சிக்கன் கலந்துருக்கு. ஸோ சூப்பராக இருக்கு. நான் வந்து இது ப்ரொமோஷன் எல்லாம் சொல்ல. ஸோ ரொம்ப நாளாச்சு ஃப்ராங்கி சாப்பிட்டு, கிட்டத்தட்ட மாச கணக்கு. ஏன்னா இதில் கொஞ்சம் ஸ்கூல் டைமில் சாப்பிட்டது. அதுக்கப்புறம் ஷவர்மா கிரேஸ் தான் எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்கு. ஸோ இது சாப்பிடணுமே இது. காய்ஸ் செம்ம வெயிட் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. 80 rupeesக்கு இது வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து சிக்கன் ரோலு கொஞ்சம் நல்ல வெயிட்டாக தான் இருக்குது. ஒரு 4 கிலோ கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கைஸ் பார்சல் பண்ணி கொண்டு வந்ததுனால கொஞ்சம் கலக்குன்னு ஆயிடுச்சு. சலங் வாவ் गाइस இங்க பாருங்க உள்ள ஸ்டஃபிங் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலா இப்படி க்ளோஸ் ஆயிடுது, ஓபன் பண்ணா வாவ். இது ரோல் மாதிரி தான் ஆக்சுவலா சாப்பிடணும். ஆனா எனக்கு இப்ப ஷவர்மா சாப்பிடணும் போல இருந்துச்சு. எவ்வளவு நாள் தான் ஷவர்மா சாப்பிடுறது. இப்ப நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ இது ஒரு வாய் வச்சு சப்பாத்தி மாதிரி இருக்கு ரோல். வாவ் கிரேவிங்ஸ் பயங்கரமா இருக்கு गाइस. கொஞ்சம் ஸ்டஃப் எடுத்து இது ஒரு ரோல் பண்ணி गाइस. பாருங்க உள்ள வா 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 வா. இன்னொரு வாய் பைட்டு சும்மா செம்மையா இருக்கு. அந்த டேஸ்ட்டு அந்த எக் இதில் கலந்து தராங்க. ஷவர்மாவில் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. பாருங்க அடிபொலி. அந்த நான் மேலே அந்த அப்படியே அந்த முட்டையை உடச்சி ஊற்றி அது மேலே அப்படியே இதை போட்டு அது மேலே அந்த ஸ்டஃப் எல்லாம் வச்சு வெங்காயம் வச்சு அது மேலே அந்த 2-3 க்ரீம் போட்டு கடைசியில் அந்த சாஸ் போட்டு கடைசியில் மடிச்சு வைக்கிறப்ப கொஞ்சம் இதெல்லாம் போட்டார். அந்த மயனீஸ் சாஸும் செம்மையாக இருக்கும். நல்லா காரமாக கொஞ்சம் நல்லா கரகரப்பாக இருக்குது. நல்லா சாப்பிட்ணுன்னு தான் எனக்கு தோணுச்சு. நல்லா போய் இந்த மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னு. நல்லாயிருக்கு. ஷவர்மா சாப்பிட்டா நீங்கள் பிளாஸ்ட் ஆகிடுவீங்க. ஆனால் ஃப்ராங்கி ரோல் அதுக்கு மேலே செம்மையாக இருக்கும். நாங்கள்லாம் சின்ன வயசில் படிக்கிறப்ப ஃப்ராங்கி ரோல் தான் கைஸ் கலக்குச்சு. இப்போ தான் ஷவர்மா, அப்போல்லாம் ஃப்ராங்கி ரோல் தான் வேறு லெவலில் இருக்கும். நீங்களாம் சாப்பிட்டு பாருங்கள். அரும்பாக்கம் NSK ரசா கார்டன் சைட் ரோடு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே பழமுதிர் சோலை எனக்கு அதுக்கு கீழே இந்த ஒரு கடை இருக்குது. சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். இன்னொரு ரோல் டேஸ்ட்டு தாங்க. நாங்கள் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன். நீங்கள் பாருங்க தவள் விழுந்துச்சு. காமிச்சு வெறுப்பு இதெல்லாம் சாப்பிடல. இது பாருங்க அந்த எப்படி கிரேவிஸ் இருக்குன்னு பாருங்க. அந்த இதெல்லாம் ஆனால் நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ரேட்டும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட்டாக தான் இருக்குது. ஸோ ஒரு காலேஜ் ஆஃபீஸ் போகிறீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பட்ஜெட்டு. பாருங்க
அப்படிதான் இருக்கும். ஐ எம் ஃபினிஷ்ட் அப்படின்னு ஒரு காமெடியில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது ஷவர்மா மாதிரியே இருக்காது. ஷவர்மாவோட தூரத்து சொந்தக்காரன் தான் அந்த ஃப்ராங்கி ரோல். ஸோ இதுதான் வந்து ஷவர்மா வர்றதுக்கான ஆரம்ப கட்ட காலம். இது நாங்கள் இப்போ ரிவ்யூ எடுக்கிறதுனால நல்லா விரிச்சு கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ஸ்டஃப்லாம் காமிக்கணுன்றதுக்காக கொஞ்சம் பொறுமையாக வீடியோ எடுத்து ஸ்லோ மோஷன்லாம் காமிக்கிறோம். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் சூடாக சாப்பிட்றப்ப பிரம்மாண்டமாக இருக்கும் டேஸ்ட்டு. அடிச்சுக்க சான்ஸ் இல்லை. டாப் நேட்ஸ் அப்படின்னு வாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். இந்த சப்பாத்தி சாப்பிட்றோம்ல, நம்ம காலங்காலமாக சப்பாத்தி உள்ள அந்த ஸ்டஃப்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி முட்டையை ஒரு சூப்பர் ஷவர்மால அது பண்ண மாட்டாங்க. சரி கைஸ், ஒரு ஃபோன் வந்துச்சு அதான். ஸோ இதில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், குக்கும்பர், கோஸு, அப்புறம் பச்சை மிளகாவை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் பச்சை மிளகா. பச்சை மிளகா போட்டிருக்காங்க. சிக்கனு வெஜ்ஜிலையும் இருக்குது, நான்வெஜ்லேயும் இருக்குது. அப்படியே இங்கே இறங்குது பார்த்தீங்களா, அடிச்சுக்க. ஐயோ ரொம்ப பில்டப் பண்ணி பேசுகிற மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஆனால் உண்மையாகவே அந்த டேஸ்ட் இறங்க தான் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். அப்படியே ஒரு ஸ்டஃப் எடுத்து காய்ஸ், லாஸ்ட் பைட்டில் வீடியோ வருது பாருங்க. லைட்டு கிட்ட எடுத்துட்டு வந்து காமிக்கிறேன். வாவ், 4 கிராம். ரொம்ப காரம்லாம் இல்லை, அந்த ஜீரா பவுடர்லாம் கலந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குங்க. 80 ருபீஸ்க்கு ஒர்த்து தான், நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம். ஆனால் நீங்கள் ஷவர்மா கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் சூப்பர் தான், அடிச்சு கால் இல்லை. ஆனால் ஷவர்மா வந்து அந்த கிரேஸு சவுண்டுக்காகலாம் அங்கே போயிட்டாங்க. ஆக்சுவலாக இது ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இதுக்கு அடிக்டே ஆகிடலாம். நாங்கள் ஸ்கூல் படிக்கிறப்ப அந்த தெருவுகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் படித்தது மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் சேத்பட், அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கி ரோல்னு இருக்கும். அப்போலாம் கிட்டத்தட்ட 60 ரூபான்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு ரோல் 60 ரூபா. அப்போயே எங்கிட்ட காசுலாம் அவ்வளோலாம் இருக்காது. ஐயோ 60 ரூபாயா அப்பா, இது ஒரு வாரத்துக்கு வச்சு நான் குட்டி ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடலான்னு தோணும். ஒரு ரோல் 80 ரூபா ஆயிடுச்சு. ஸோ அது ஸ்கூல் படிக்கிற டைமில் 60 ரூபா. இப்போ நான் ஆஃபீஸே போக ஆரம்பிச்சாச்சு, 80 ருபீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக நல்லா இருக்கு. பாருங்க என் கையில். என்னதான் ஒரு ஃபுட் பிளாகராக இருந்து சில விஷயத்தெல்லாம் நம்ம டேஸ்ட்டு பார்த்து அதெல்லாம் சொல்கிறப்ப தான் செம்மையாக இருக்கும். உங்கள் கடைக்கு போயிட்டு நல்லா சுட வாங்கி சாப்பிட்டு அப்படி முழுங்கல. இந்த இடத்துல